வணக்கங்கண்ணே, இது தஞ்சாவூர் மண். நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ ரொம்ப புதுமையான வீடியோவாக இருக்கும். ஆமாங்க, பாட்டியும் பட்டதாரியும் பருத்தி விவசாயத்தில் கலக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம ஒரு மீட் பண்ண போகிறவர் எம்பிஏ முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் விட்டுட்டு இங்கே பருத்தி சாகுபடி பண்ணுறதுக்காக, அதாவது விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த சொந்த ஊரில் இருந்துட்டார். என் நண்பனோட பேட்டியை இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கே பருத்தி விளைச்சல் பண்ணியிருக்காங்க, மிளகா அங்கிட்டு பக்கத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ பருத்தி விளைச்சலை பற்றி இங்கே விவசாயம் பண்ணிக்கிறத கேட்போம் என்ன இதுன்னு மட்டும். இப்போ பருத்தி இப்போ எத்தனை மாதம் இது பயிர்? இது பருத்தி 3 மாதம் பயிர். 3 மாதம் பயிரா? இந்த வருஷம் விளைஞ்சிருக்கா எப்படி? இது இந்த வருஷம் மழை ஜாஸ்தியாக பெஞ்சதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ விளைச்சல்னா இப்படி பருத்தியில் லாபங்கள் எப்படின்னா எப்படி? விவசாயம் நீங்கள் எப்படி ஃபுல்லாக விவசாயம் தான். இப்போ பருத்தியில் எப்படி லாபங்கள்லாம் விவசாயம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னே இங்கே பருத்தி மட்டும் தானே, வேறு பயிர் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? வேறு அங்கிட்டு மிளகா பண்ணியிருக்கீங்க. இது பக்கத்துல எல்லாம் நீங்கள் தானா? இல்லை, இதுக்குள்ள வேறு பக்கத்தில் மிளகா. வருஷத்துக்கு ஒரு போகுமா இல்லை எப்படி? ஒரு போகம் தான். பருத்தி இது மட்டும்? பருத்தியும் மிளகாய் மட்டும்தான். இப்போ பருத்தி விவசாயம் பண்ணி இப்போ இங்கே விற்பனைலாம் எப்படி? நீங்களே டேட்டா போயிடுவீங்களா இல்லை வியாபாரிங்க இங்கே வந்து வாங்கிக்கிடுவாங்க? அவங்க கரெக்டான விலையில எடுக்கிறாங்களா எப்படி? ஒரு நார்மலான ஆர்டினரி விலையில. இப்போ இந்த கவர்மெண்ட் சொல்கிற குறைந்தபட்ச ஆதரவு விலை அந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை அவங்க உங்களுக்கு லாபம் தர மாதிரி எடுக்கிறாங்களா? இல்லை லாபம் கிடைக்கும். என்னது வைப்ரேட்டா? ஹைப்ரேட் மாதிரி வைப்ரேட். இப்போ மிளகா செடிலாம் எத்தனை மாதம் பாட்டி விளைச்சல்லாம்? அப்பியில் நடுறான். அப்பியனா காத்தியே மார்கழி தையில் 3 மாதம். 3 மாதத்தில் வந்துடும். அதோட மாசி பங்குனி சித்திரோட இருக்க ஃபுல்லாக எடுத்துருவீங்க. எடுத்துட்டு அடுத்து திரும்பி மறு விளைச்சல் போடுவீங்களா? இல்லை நம்மளுக்கு ஒரு போகம் பருத்தி தான். மிளகாயை முடிச்சுட்டு அடுத்து அதுலேயே பருத்தி போட்டுருவீங்களா? ஊண்டிட்டீங்க. ஓ, அதனாலே உழப்பாதீங்கன்னு சொன்னீங்களா? இப்போ மிளகா விளைச்சல்னா இந்த வருஷம் நல்ல விளைச்சலா எப்படி பாட்டி? சரி, இப்போதான் கொஞ்சம். அப்போ முதல்ல சோடையானலாம் நம்மளுக்கு எதுவும் பயன் தரல, வேஸ்ட்டாக தான் ஆச்சு. சோடை 60 ரூபா மணி போடும். இப்போ நல்லா விளைஞ்சுன்னா எவ்வளோ ரேட்டு இதுக்கு விலைக்கு போகும்? எப்படி பாட்டி? குண்டாலா கிலோ கணக்கில் வருமா? குண்டால் எவ்வளவு? ஒரு குண்டால் 80 கிலோ 90 ரூபா 70 ரூபா 80 கிலோ. இல்லை, விலை எவ்வளோ வரும்னு கேட்குறேன். ஒரு குண்டால் கணக்கு பார்த்துக்கிறேன். 290 ஒரு கிலோவுக்கா? 190 கிலோவுக்கு குண்டால் மணிக்கு போட்டுருவாங்க. 190 ஒரு குண்டால்னா 100 கிலோ 1900 2000 ரூபாய்க்கு போட்டுருவீங்க. 20,000 வருமா? ஒரு குண்டால் 20,000, 100 கிலோ வரும். இப்போ இந்த முத வத்தெல்லாம் சோடையா போச்சு. எனக்கு 10 கிலோ 20 கிலோன்னு போட்டாங்க. கிலோ கணக்கில் 10 கிலோ 20 கிலோ தான். 2 கிலோ 2 வட்டம் அப்படி ஆயிடுச்சு. இப்போதான் சோடை இல்லாமல் வத்தல் நல்லா வத்தல். சரி படி. மழை பெஞ்சு தண்ணி வந்தது, அப்படியே அரைச்சிட்டு சரியான தண்ணியில போனது. ஆமா, இந்த வருஷம் மழை அதிகமான மழை பெஞ்சு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விளைச்சல் எப்படி பட்டி இருக்கு? பரவாயில்ல. இப்பதான் அதான் இப்ப முத வத்தல் பூரா போச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே. இல்ல, போன வருஷம் நல்லா இருந்துச்சா? சப்பா, போன வருஷம் நல்லா இருந்துச்சு. போன வருஷம் இந்த வருஷம் கொசு வர ஆரம்பிச்சு. ஒரு இதுக்கு 20 குண்டால் 30 குண்டால் வந்து வத்தல் மட்டும் 2 லட்சம் 3 லட்சம் வந்துடும். இடங்க ரொம்ப நட்டா 4 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருவாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு இங்கே மட்டுமா பட்டி இல்லை சுற்றி இருக்கா? இது ரெண்டுமே, இந்த பிஞ்சா அந்த பிஞ்சா இது இந்த வயது. இப்போ நம்ம இதுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலே முண்டு மிளகாயின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ஃபேமஸாக புவிசா குறியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இங்கே போட்டிருக்கீங்களா? முண்டு மிளகாய் தான் போட்டு. ஆமாம், நீங்கள் முண்டு மிளகா போட ஏன் அது எதுவும் இதோட நல்லா இருக்குமா? இந்த வருஷம் சரியில்லை. அந்த இல்லை, அதோட இந்த மிளகா போட்டிருக்கீங்க. அதெல்லாம் எல்லாம் ரெண்டுமே நடுவோம். குண்டு மிளகாய் நடுவோம், இந்த மிளகாய் நடுவோம். அது ஒரு குறுக்கம் 2 குறுக்கம் குண்டு மிளகாய் நடுவாங்க. சம்பா 3 குறுக்கம் 4 குறுக்கம் 5 குறுக்கம் 10 குறுக்கம் நட்டுக்குறோம். பருத்தி எப்படி பாட்டி இந்த வருஷம்? பருத்தி இது 67. 67 இந்த வருஷம் நல்ல விளைச்சலா எப்படி? நல்ல விளைச்சல் பருத்தி நல்லா விளைச்சல். இது மிளகாய் எதுவும் சரியா நட்டது இல்லைன்னா ஒரு வெடிப்பு வெடிச்சு இப்போ தண்ணி விடணும்னா காயா இருக்குங்களே. அது இப்போதான் வெடிக்குது. பருத்தி எப்படி 3 மாசம் தான் அடுத்து? ஆமா, இது பெட்டாது நட்டுட்டோம். முத கொஸ்டின் நட்டுட்டோம். சரி, அப்பயே நட்டு இது பெட்டாது நட்டோம். ஓ,
இல்லைன்னா ஆவணியிலோட இதை நட்டுவோம். மழை நட்டுறீங்க. பெஞ்சா நட்டுறது. நட்டுறது. ஆவணியில் மழை பெய்யாட்ட ஆ கரெக்டாக நட்டுக்குவோம். ரெண்டுமே வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கும். சூப்பராக பருத்தி அந்த மிளகாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மழையே பெய்யாத இடத்துல சூப்பராக பருத்தி மிளகா போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பட்டதாரி இளைஞரையும் பாட்டியும் என்னோட நண்பர் சூப்பராக இன்டர்வியூ எடுத்திருந்தா. அப்படி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.